வெல்கம் டு withdemo.com. நான் சரவணன் KPRS. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா fiverr.com ஒரு சைட் இருக்குது, அந்த சைட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ fiverr.com fiverr.comனு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சைட் ஓப்பன் ஆகும். இந்த சைட் மூலமாக இந்தியன்ஸ் நிறைய பேர் வந்து மாதம் ஒரு 1 lakh கூட சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. நான் அதை வந்து பின்னாடி காமிக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ண முடியும், இந்த சைட் மூலமாக நீங்கள் எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த fiverr.comனா என்ன அப்படின்னு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த சைட் மூலமாக சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ fiverr.comனா என்னது அப்படின்னா, இப்போ உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் OLX, குயிக்கர் இந்த மாதிரி சைட்லாம் இருக்குது. ஸோ இந்த சைட்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சப்போஸ் உங்ககிட்ட ஒரு கார் இருக்குது அப்படின்னா, have this car, I want to sell this car for this amount. அதாவது இந்த கார் எங்கிட்ட இருக்குது, இந்த கார் வந்து ஒரு 1 lakh கொடுத்தீங்கன்னா நான் கொடுக்குறேன். எங்கிட்ட இந்த மொபைல் ஃபோன் இருக்குது, இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ கொடுத்தீங்கன்னா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ண முடியும், OLX, குயிக்கர்லாம் நீங்கள் ஆட் போட முடியும். ஸோ அந்த ஆடில் யாராருக்கு விருப்பம் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கார் சேல் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா உங்கள் கார் யாராருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க, அந்த அமௌண்ட் கொடுப்பாங்க, உங்கள் காரை வாங்கிக்குவாங்க இல்லையா. சேம் ப்ராசஸ் தான் fiverr.comலையும். ஆனால் நீங்கள் இங்கே வந்து பொருள் எதையும் சேல் பண்ணலை, உங்கள் வேலைகளை சேல் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நல்லா டேட்டா என்ட்ரி ஒர்க் நல்லா பண்ணுவீங்க அப்படின்னா, ஸோ நான் வந்து டேட்டா என்ட்ரி ஒர்க் நல்லா பண்ணுவேன், ஸோ ஒரு $5 கொடுத்தீங்கன்னா நான் டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த சைட்டில் சொன்னீங்க அப்படின்னா, அதாவது OLX, குயிக்கரில் ஆட் போடுற மாதிரி இந்த சைட்டில் நீங்கள் ஒரு ஆட் போட்டிங்க அப்படின்னா யாராருக்கு உங்கள் வேலை தேவைப்படுதோ அவங்க உங்களுக்கு அந்த அமௌண்ட் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு அமௌண்ட் எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங் நல்லா தெரியும் அப்படின்னா நீங்கள் ப்ரோக்ராமிங் பண்ணி தரலாம். இல்லை உங்களுக்கு டிசைனிங் நல்லா தெரியும்னா நீங்கள் டிசைனிங் பண்ணி தரலாம். இல்லை சப்போஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸிங் நல்லா வரும் அப்படின்னா நீங்கள் டான்ஸ் பண்ணி தரலாம். சிங்கிங் நல்லா வரும்னா சிங் பண்ணி தரலாம். ஸோ இந்த மாதிரி இந்த சைட்டில் நீங்கள் எல்லா விதமான ஒர்க்கும் பண்ண முடியும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 10,000 வேலைக்கு மேலே பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் எப்படின்னு பின்னாடி பார்க்கலாம். ஸோ அந்த fiverr.comனா உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்கும் இல்லையா. அதாவது OLX, குயிக்கரில் எப்படி வந்து நம்ம பொருளை சேல் பண்ணுறோமோ அந்த மாதிரி fiverr.comல உங்கள் வேலைகளை சேல் பண்ண முடியும், அவ்வளோதான். fiverr.com பற்றி மேலே இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா google.com போய்க்குங்க. அதில் fiverr/wiki கொடுங்க. ஸோ இந்த ரிசல்ட்டை கிளிக் பண்ணி பாருங்க. fiverr.com பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்டாக போட்டிருப்பாங்க. அதாவது fiverr.com உடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எங்கெங்கெல்லாம் வாங்கியிருக்காங்க, இது அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸோ அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ வேலை கொடுக்குறாங்க, அதெல்லாம் இங்கே தெரிஞ்சுக்க முடியும் உங்களால். இந்த சைட் வந்து கிட்டத்தட்ட 2011 இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 2010 இருக்கு. ஸோ இப்போ fiverr.comனா என்ன, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்தோம் இல்லையா. அடுத்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக fiverr பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்த வீடியோவில் பாருங்கள். தேங்க்யூ.